முத்தமலை பாடல சிங்கர் சின்மயி பாடியிருந்தாங்க. சின்மயோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு சோசியல் மீடியாவுல எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சது. எவ்வளவு அற்புதமா பாடுறவங்களை எதனால எத்தனை வருஷம் தடை பண்ணி வச்சிருந்தீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு ரசிகர்கள் சின்மைக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. இதற்கிடையில சிங்கர் சின்மயி கொடுத்த இன்டர்வியூல தனக்கு தடை விதிக்கப்பட்ட சில வருடங்கள்ல தன்னோட குடும்பம் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டது, தனக்கு வந்த அவப்பெயர்கள் அவதூறுகள் அப்படின்னு கண்ணீரோட பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சிங்கர் சின்மயிக்கு பல இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு தரதா சொல்லிட்டு இருந்த நிலையில நேற்று மார்கன் படத்துடைய ப்ரமோஷன் ஈவென்ட்ல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி கிட்ட சிங்கர் சின்மயிக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, சீக்கிரமாவே படங்களுக்கு மியூசிக் பண்ண முடிவு பண்ணிருக்கேன், அவங்கள நிச்சயமா என்னோட மியூசிக்ல பாட வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்பியார் அப்படிங்கிற படத்துல விஜய் ஆண்டனி மியூசிக்ல சின்மயி பாடியிருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் இமான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தன்னோட மியூசிக் ஸ்டுடியோல இருந்து சின்மயி கூட எடுத்துட்ட பிக்சரையும் அவர் ஷேர் பண்ணி, மீண்டும் சின்மயியுடைய மந்திர குரலுடன் சேர்ந்து ஒர்க் பண்றேன், இது என்னுடைய மனதுக்கு நெருக்கமான மெலோடி சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பாடல் இயக்குனர் அதிகமான டைரக்ஷன்ல லெக்ஸ் ஸ்டேனுடைய பாடல் வரிகள்ல வரப்போகுது. இந்த அழகான கூட்டணிக்கு நன்றி.